எனவே அவற்றை சிறிய நோய்களாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு அந்த வகையான வலியை கொடுக்கவில்லை, அந்த வகையான அவசரம். ஆனால் இவை குறைந்த தர விஷயங்கள், குறைந்த தரங்கள் நீங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக கருதவில்லை. இது ஒரு கையொப்ப வடிவத்தையும் எடுக்கலாம். காலப்போக்கில் நான் உங்களிடம் சொன்னேன், நிறைய நோயாளிகள், மாறாக அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் முந்தைய நோயுடன் வருகிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு நோயுடன் வருகிறார்கள், அவர்களுக்கு நெஞ்செரிச்சல் இருந்தது. நெஞ்செரிச்சல் ஒரு நோய் அல்ல என்று இப்போது சொல்வீர்கள். எனவே நான் சொல்வது என்னவென்றால், முதலில் அந்த அமைப்புகள் அதை கொண்டு வருவோம். ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஒரே ஒரு அறிகுறி மட்டுமே உள்ளது, நெஞ்செரிச்சல், அமிலத்தன்மை, வீக்கம், பசியின்மை அல்லது இருமல். குறைந்த மதிப்பெண்கள், நாங்கள் நினைக்கிறோம், நன்றாக இருக்கும். எந்த அமைப்பும் 3 வாரங்களுக்கு மேல் வேலை செய்யக்கூடாது. உங்களுடையது தெளிவாக இல்லை. ஆம், உடல் எச்சரிக்கை உங்களுக்கு உடனடி பேனாவை கொடுப்பது போன்றதல்ல. எச்சரிக்கை என்பது சில காலமாக நடந்து வரும் ஒன்று. 4 வாரங்களாக அனுதாபம் உள்ளது. 5 வாரங்கள் ஆகிவிட்டன, 6 வாரங்கள் ஆகிவிட்டன, 6 மாதங்கள் ஆகிவிட்டன, 1 வருடம் ஆகிவிட்டது. 1 வருடம். நீங்கள் ஏதேனும் வலியை சுமக்கிறீர்கள் என்றால் அதை புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் அதை காட்ட வேண்டும். உங்கள் உடலில் சில நாள்பட்ட அழற்சி செயல்முறை அமைக்கப்பட்டுள்ளது, அதை நிர்வகிக்க வேண்டும் என்று அர்த்தம்.